5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏராளம் உங்களுக்கு உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார். ஆமாம், மீன் பிடிக்க போகிறாங்க. அங்கே மீனும் அகப்பட மாட்டுக்கு, புசிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. பெரிய படகை நீங்கள் வச்சுருந்தாலும், ஏகப்பட்ட வலைகளை வச்சுருந்தாலும், அதுக்கு பிடிக்கக்கூடிய நிறைய ஆட்களை நீங்கள் கொண்டு போனாலும், இந்த ஆழத்தில் எவ்வளோ மீன் கிடைக்கும்னு எவ்வளோ திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டாத வாழ்க்கை ஒன்றும் இல்லை தான் வரும். அதான் அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட ஏதாவது அகப்பட்டுச்சா? ஒன்றுமே இல்லை. ஏன் இல்லை? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து வந்தாரே, 2 முறை தரிசனமானாரே, 3ஆம் முறை அவருடைய நாமத்தை நம்பியே வாழ்ந்திருக்கலாம்ல. இல்லை. நிறைய பேருக்காக தான் ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்தப்போ பயங்கர அற்புதம் அடையாளம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதற்கடுத்து ஆண்டவர் சில கட்டளைகளை சொல்லி, இப்படி தான் நீ இருக்க வேண்டும், இந்த அப்படி தான் நீ நடந்து கொள்ள வேண்டும்னு ஒன்று அவரை விட்டு விலகிடுவாங்க. விலகிட்டு ஆனாலும் நான் இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைதான்னு சொல்லிட்டு உலகத்துக்குள்ளே அவ்வளவோ போவாங்க. போயும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது. அப்படிப்பட்டவர்களும் இயேசு என்ன ஆகிறாரு? தேடி சென்று, என்ன எதுவும் அகப்பட்டுச்சா? ஒன்றுமே இல்லை. எப்படி வரும்? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் தானே வரும் என்று அன்று அப்போ சொல்லுகிறாரு. ஆண்டவர் சில முயற்சிகள் மனிதங்க பண்ணால் நல்லா பண்ணுங்கன்னு விட்டுருவார். இல்லை ஆண்டவரே நானும் சாட்சி காட்டுவேன் அப்படின்னா நல்லா சாட்சி காட்டுன்றார். ஆனால் அதோடைய முடிவு என்னது? ஒன்றுமே இருக்காது. ஒவ்வொன்றும் இயேசு சொல்ல சொல்லதாங்க நடக்கும். ஆகவே தான் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்போ அவர் நமக்கு சொல்லணும். அவர் உங்களுக்கு முன் சென்று இப்படி நான் உனக்கு நடத்துவேன்னு சொல்லிட்டாருன்னா அது நடக்கும்.